சற்றுமுன் வெளியான தகவல். மாதம் ரூபாய் 6,000 ஓய்வூதியம். தமிழக அரசின் சூப்பர் திட்டம். விண்ணப்பிப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையா கேளுங்க. அதாவது இந்த ஓய்வூதிய விண்ணப்பங்கள் 24/6/2025 முதல் 31/7/2025 வரை வழங்கப்படுகின்றன. இவற்றை வரும் ஜூலை 32ஆம் தேதி மாலை இவற்றை வரும் ஜூலை இறுதி மாலை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி: சென்னையில் உள்ள மாவட்ட இளைஞர் நலன் அலுவலகம். விண்ணப்பிக்க முடிய முகவரி: சென்னையில் உள்ள மாவட்ட இளைஞர் நலன் அலுவலகம், நேரு பூங்கா, சென்னை 84 என்ற முகவரியில் நேரில் சமர்ப்பிக்க வேண்டும். அதேபோல தமிழகத்தில் தற்போது புதிய ஓய்வூதியம் மட்டுமே செயல்பாட்டில் உள்ளது. இது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன்படி ஓய்வு பெற்றவர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் கிடைக்காது. இது காரணமாக புதிய ஓய்வூதிய திட்டமானது இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து வருகின்றன. இந்த சூழலில் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதியம் செயல்படுத்தப்படும் என வாக்குறுதி கொடுத்திருந்தன. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருடங்கள் ஆன நிலையில் இன்னும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படவில்லை. முன்னதாக பட்ஜெட் கூட்ட தொடரிலேயே பழைய ஓய்வூதியம் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இத்திட்டம் குறித்தான அறிவிப்பு ஏதும் வரவில்லையாம். இதற்கிடையில் அரசு ஊழியர்கள் சங்கங்களுடன் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் செப்டம்பரில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என கூறியிருந்தார். இந்த நிலையில் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைச்சர் பெரியசாமி, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்பதற்கு பொய்யான ஒன்று. அரசு ஊழியர்களின் கோரிக்கையை முதலமைச்சர் பலவற்றை நிறைவேற்றி உள்ளார். பழைய ஓய்வூதியம் குறித்தும் அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிவிடுவார் என தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் சுங்க கட்டணம் குறைப்பு புது ரூல்ஸ் வந்தாச்சு. வாகன ஓட்டிகளுக்கு மிகப்பெரிய நிம்மதி வந்துள்ளது. அதை பற்றி பார்க்க போகிறோம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது சுங்க சாவடிகளில் வாகன ஓட்டிகளுக்கு புதிய கட்டணங்கள் அமலுக்கு வந்துள்ளன. அதாவது சுங்க சாவடிகளில் கட்ட வசூல் தொடர்பாக புதிய விதிமுறைகள் வெளியாகியுள்ளது. அதன்படி சுங்க பாதைகள், பாலங்கள், மேம்பாலங்கள் அல்லது உயர்த்தப்பட்ட சாலைகள் போன்ற கட்டமைப்புகளை கொண்ட தேசிய நெடுஞ்சாலைகளில் பகுதிகளுக்கு மத்திய அரசு 50% வரை சுங்க கட்டணங்களை குறைத்துள்ளது. இந்த நடவடிக்கை வாகன ஓட்டிகளின் பயண செலவுகளை குறைக்கும் என்று கூறப்படுகிறது. இதற்காக தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் பயனர் கட்டணங்களை வசூலிப்பது தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகள் 2008 படி செய்யப்படுகிறது. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் 2008 விதிகளை திருத்தி சுங்க கட்டணங்களை கணக்கிடுவதற்கான
புதிய முறையை அறிவுறுத்தியுள்ளது. இந்த அறிவிப்பின்படி ஒரு கட்டமைப்பை கொண்ட தேசிய நெடுஞ்சாலைகளின் கட்டமைப்பு அல்லது பகுதியை பயன்படுத்துவதற்கான கட்டண விகிதம் கட்டமைக்கும் அல்லது கட்டமைப்புகளின் நீளத்தில் 10 மடங்கு. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் பயண கட்டணங்களை வசூலிப்பது தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகள் 2008 படி செய்யப்படுகிறது. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் 2008 விதிகளை திருத்தி சுங்க கட்டணங்களை கணக்கிடுவதற்கான புதிய புதிய முறையை அறிவித்துள்ளது. அந்த அறிவிப்பின்படி ஒரு கட்டமைப்பை அந்த அறிவிப்பின்படி ஒரு கட்டமைப்பை கொண்ட தேசிய நெடுஞ்சாலையின் கட்டமைப்பு அல்லது பகுதியை பயன்படுத்துவதற்கான கட்டண விகிதம் கட்டமைப்பு அல்லது கட்டமைப்புகளின் நீளத்தின் 10 மடங்கு நீளத்தை தேசிய நெடுஞ்சாலையின் நீளத்தை அறிவித்து அல்லது தேசிய நெடுஞ்சாலையின் மொத்த நீளத்தின் 5 மடங்கு எது குறைவாக இருந்தாலோ அதை சேர்ப்பதன் மூலம் கணக்கிடப்படும். இதில் கட்டமைப்பு என்பது தனித்திருக்கும் பாலம், சுங்கப்பாதை, மேம்பாலம் அல்லது உயர்த்தப்பட்ட நெடுஞ்சாலையை குறிக்கும். இதனால் தற்போதைய விதிகளின்படி தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒவ்வொரு கிலோ மீட்டருக்கும் பயணிகள் வழக்கமான சுங்க கட்டணத்தை விட 10 மடங்கு கட்டணம் செலுத்துகின்றன. தற்போதைய சுங்க கட்டண கணக்கீடு சூத்திரம் அத்தகைய உள்கட்டமைப்புடன் தொடர்புடைய அதிக கட்டுமான செலவை ஈடு செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI தெரிவித்துள்ளது. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட திருத்தப்பட்ட அறிவிப்பில் மேம்பாலங்கள், சுரங்கப்பாதைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் போன்ற பகுதிகளுக்கு சுங்க கட்டண விகிதம் 50% வரை குறைக்கப்பட்டுள்ளது. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தேசிய நெடுஞ்சாலைகள் வழியாக செல்லும் வாகனங்களுக்கு பாஸ்டாக் வருடாந்திர கட்டமைப்பின் நீளத்தை 10ஆல் பெருக்க வேண்டும். அதாவது 10x40 400 கிலோமீட்டர் அல்லது நெடுஞ்சாலையின் மொத்த பகுதியின் நீளத்தை 5ஆல் பெருக்க வேண்டும். அதாவது 5x40 200 கிலோமீட்டர். சுங்க கட்டணம் குறுகிய நீளத்தின் அடிப்படையில், அதாவது இதற்காக 200 கிலோமீட்டர் அடிப்படையில் கணக்கிடப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.